ஹலோ டீச்சர்ஸ், ஐம் சௌமியா ஃப்ரம் எஸ்எம்எஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் பேப்பர் 1 அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த தம்ப்நெயில்ல பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன வீடியோ இன்னைக்கு போட போகிறோன்ட்டு. ஸோ டெட் பேப்பர் 1 கேண்டிடேட் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருக்கேங்க. நிறைய பேர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்கும் போது நான் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து மார்ச் எண்டில் கால் பண்ணுங்க, ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் கால் பண்ணுங்க. ஸோ நிறைய நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஏன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் நான் பிரிண்டிங் ப்ராசஸே எனக்கு போயிட்டு இருந்தது. ஸோ வந்து நீங்கள் எதிர்பார்த்த பேப்பர் 1 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். பேப்பர் 1 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் இறக்கியிருக்கோம் நம்ம. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நீங்கள் ஆல்ரெடி என்கிட்ட கேட்டிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பயே ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நான் லிமிட்டட் ஸ்டாக் தான் இப்போ வந்து நான் போட்டிருக்கிறது. லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் என் தம்ப்நெயிலே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். லிமிட்டட் ஸ்டாக் தான் போட்டிருக்கேன் அப்படின்றது. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல என்னென்னலாம் இருக்கும்னு முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேப்பர் 1 கேண்டிடேட்டா இருக்கீங்க. இப்போ வந்து ஸ்பெஷல் டெட் இருக்கு, நார்மல் டெட்டா இருக்கீங்க, நீங்க எழுத போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே சொல்றேன். நீங்க பேப்பர் 1 எக்ஸாம்ல எழுத போறேன், அப்ளை ஆக போறேன் அப்படின்னா உங்க கையில இருக்க வேண்டியது என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா இருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பத்தி நான் சொல்லும் போது நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு நிறைய பேர் அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். பாஸ் பண்ணியும் போயிட்டாங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போயிட்டாங்க, எஸ்சிடிக்கு படிக்க போயிட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வாங்கினவங்களும் அடுத்த எக்ஸாமுக்கே போயிட்டாங்க பாஸ் பண்ணி. அப்போ பேப்பர் 1 பேப்பர் 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம கையில இருக்குது அப்படின்னாலே அப்போ உங்களுக்கு என்னன்னா ஒரு கிளாரிட்டி வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு 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 கிளாரிட்டி உங்களுக்கு வந்துடும். ஏன்னா இது வரைக்குமே என்னன்னா நான் பாஸ் பண்ணி ஆகணும்ன்ற சுச்சுவேஷன்ல இருக்கீங்க நிறைய டீச்சர்ஸ். ஓகேவா? அந்த சுச்சுவேஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னும் போது அதுக்கு ஒரு கரெக்டான ஸ்டெப் எடுத்து வைங்க. நீங்க ஏனோ தானோலாம் நம்ம போகக்கூடாது. இந்த இதுல நான் பாஸ் பண்ணியே ஆகணும், இந்த டெட்ல வேற வழியே இல்லை எனக்கு அப்படின்னா உங்க கையில கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கணும். எப்படி கேட்டிருக்காங்கன்னு முதல்ல நம்ம கண் எடுத்து பார்க்கணும். ஒரு சப்ஜெக்ட்ல எந்த மாதிரி கேள்வி, எந்த மாதிரி கொஸ்டினிங் வந்திருக்கு, அதே கொஸ்டின் அடுத்த செட்ல வந்திருக்கா அப்படின்றதெல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாவே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு கூட பாஸ் பண்ணலாம் நல்லாவே. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குறது என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டுமே பார்த்தா போதுமா அப்படின்றதெல்லாம் கேட்குறீங்க. நான் நிறைய வீடியோல சொல்றேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் வச்சுன்னு பாஸ் பண்றது இல்லை, அதை வச்சுக்கிட்டு அதை ஒரு முன்வழியா வச்சுக்கிட்டு அதை தொடர்ந்து படிக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்க பாத்தீங்கன்னா என்ன கொஸ்டின் அவங்க கேட்டிருக்காங்க அது ரிலேட்டட்ல நீங்க கொஸ்டின் ஃபாலோ பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா ஈஸியாவே பாஸ் பண்ணிடலாம். 75 மார்க்லாம் சட்டுன்னு எடுத்துடலாம், எலிஜிபிள் ஈஸியாவே ஆயிடலாம். நான் அதை தான் சொல்லுவேன். இந்த கொஸ்டின் பேப்பர்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல வந்து நம்ம வந்து 2 புக் வந்து லான்ச் பண்றோம். வந்து 2 புக் வந்து நம்ம லான்ச் பண்றோம். இந்த 2 புக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேர்த்து 13 செட் வரும். 2 புக்கே சேர்த்து தான். ஓகேவா? இந்த புக்ல, இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, இந்த புக்ல வந்து உங்களுக்கு 6 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கும். 6 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இந்த செட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 செட் இருக்கும். ஆரஞ்சு கலர் புக்ல வந்து உங்களுக்கு 7 செட் இருக்கும். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 13 செட். 13 செட்ஸ் மொத்தமா. இதுல வந்து கேள்வி கேட்பீங்க என்ன இயர்ல வந்து எவ்வளவு செட் இருக்கு அப்படின்றது. அதையும் நான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவாவே சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா 2022ல 12 செட் நடந்தது. ஆன்லைன் பேஸ்ல நடந்தது. 2022 பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் ஒன்று நடந்தது. ஓகேவா? கம்ப்யூட்டர் பேஸ்ல 12 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இருக்கு. இப்ப கரண்டா போன வருஷத்துல வந்து 2025 நவம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் நடந்தது நார்மலா. இது எல்லாமே சேர்த்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 செட் வரும் உங்களுக்கு. ஓகேவா? டீடைலா நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன், நல்லா டீடைலாவே சொல்றேன். 13 செட்டு
ஒரு புக்ல வந்து ப்ளூ கலர் புக்ல வந்து 6 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இருக்கு வித் ஆன்சர் கீயோட. கவர்மெண்ட் ஆன்சர் கீயோட தான் இருக்கு, டிஆர்பி ஆன்சர் கீயோட. ஆரஞ்சு கலர் புக்ல வந்து 7 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், அதுலயும் ஆன்சர் கீயோட இருக்கு. ஓகேவா? சோ உங்களுக்கு புக் வந்து இந்த மாதிரி வந்துரும், 2 புக் வரும் உங்களுக்கு. சரியா? சோ 2 புக், ஒரு ப்ளூ கலர் ஒரு ஆரஞ்சு கலர் புக் இருக்கு. இப்போ உங்களோட ஆர்டரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததுனால நான் ஸ்டாக் இறக்கிட்டேன். இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் புக்கு ஸ்டாக் இறங்கிடுச்சு. இந்த ப்ளூ கலர் புக் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலர் புக் வந்து ஸ்டாக் இறங்கிடுச்சு என்கிட்ட. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்னன்னா ஆரஞ்சு கலர் புக் வந்து 10 days ஆஃப்டர் தான் என்கிட்ட ஸ்டாக் இறங்குது இந்த ஆரஞ்சு கலர் புக்கு. ஓகேவா? ஸோ நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் எனக்கு ஸ்டாக் இறக்குறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்த வாட்டி நான் கொண்டு வரும்போது. ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ளூ கலர் புக்கை அவங்க முதல்ல ஸ்டாக் அனுப்பிச்சிட்டாங்க எனக்கு. ஸோ ஆரஞ்சு கலர் புக் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 days ஆஃப்டர் வந்து அவங்க அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னன்னா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா நம்மளோட ஃபீஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1200 போட்டிருக்கும். 2 புக்குமே சேர்த்து தான். ஓகேவா? சோ 2 புக்குமே 1200 போட்டிருக்கும். இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ளூ கலர் புக்கை வாங்கி ஆர்டரை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்பயே வந்து ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ நீங்க பிளேஸ் பண்ண அடுத்த 10 நாள்லயே உங்களுக்கு வந்து அந்த ஆரஞ்சு கலர் புக்கு உங்க வீட்டுக்கு வந்துடும். ஸோ அதுல எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 புக்குமே சேர்த்து அனுப்புறேன். நிறைய பேர் சொல்ல எனக்கு வாங்கினா நான் 2 புக்கு தான் வாங்குவேன், 2 புக்கு எப்போ வருதோ நான் அப்போ வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய பேர்லாம் கேள்வி வரும். ஆனா நீங்க 2 புக்கு வாங்கிக்கோங்க. ஆனா ஃபர்ஸ்ட்ல வந்து கேக்குறாங்க பாத்தீங்களா, ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்றாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் அனுப்பிச்சிட்டு ஸ்டாக் இருந்தா மட்டும் தான் அந்த 2 கேக்குறவங்களுக்கு என்னால மொத்தமா கொடுக்க முடியும். ஸோ இப்போ நான் தெளிவாகவே அதனால தான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் புக்கு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் கேட்டதே என்னன்னா நீங்கள் ஒரு புக்காச்சும் ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டீங்க. ஏன்னா நான் 2 புக்கு போடுறது நிறைய பேருக்கு தெரியும், நான் 2 புக்காக நான் பிரித்து போடுறேன் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா எனக்கு ஒரு புக்காச்சும் ஃபர்ஸ்ட் கொடுங்க அப்படின்லாம் சொன்னீங்க. ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு புக்கு உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், கன்ஃபார்மாக கொடுத்துட்றேன். இந்த புக்ல வந்து 6 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் ப்ளூ கலர் புக்ல. அப்ப அந்த 6 செட்டையும் நீங்க வந்து கோ த்ரூ பண்றதுக்கு ஒரு 10 டேஸ் எடுக்கும். அந்த 10 டேஸ்க்குள்ளேயே வந்து உங்களுக்கு என்னன்னா நான் அந்த ஆரஞ்சு கலர் புக்கு உங்களுக்கு அதே அட்ரஸ்க்கு நான் கொரியர் பண்ணிட்டு உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணிடுவேன். ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாவே இருக்கும். அந்த ஒரு ஆரஞ்சு கலர் புக்குக்கு நாங்க வந்து ஒரு டெலிவரி சார்ஜ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இல்லை. இந்த 1200ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 புக்குமே உங்களுக்கு பிளேஸ் ஆயிடும். சோ ஃபர்ஸ்ட்ல யார் பிளேஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு அடுத்த புக்கை நாங்க ஆட்டோமேட்டிக்கா நாங்க டெலிவர் பண்ணிடுவோம். அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நான் 2 புக்கும் நான் சேர்த்து தான் வாங்க போறேன் அப்படின்னா அப்போ எல்லாருக்குமே நாங்க அமுச்சிட்டு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, சப்போஸ் என்கிட்ட ஸ்டாக் இல்லை அப்படின்னா நான் திரும்பியா எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடும். இது எலெக்ஷன் டைம்ன்றதுனால வண்டி அங்க இருந்து நம்மளுக்கு மூட்டை வர்றது வந்து பாத்தீங்கன்னா புக்கு பண்டல் எல்லாமே வர்றது வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. இதையே நான் கஷ்டப்பட்டு நான் வர வைக்கிறேன் இப்போ. ஓகேவா? சோ அதனால இப்பயே நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க ஆர்டர். அடுத்த இன்னைக்கு ஆர்டர் பிளேஸ் பண்றீங்களா? சோ இன்னைக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணா உங்களுக்கு இந்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூஸ்டே தான் ஃபைனல். டியூஸ்டே வெனஸ்டேக்குள்ள உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் புக் வந்துடும். ஸோ ஆரஞ்சு கலர் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 10 days 1 week அவ்வளோதான் டைம், நம்ம மேக்ஸிமம் அவ்வளோதான் கொடுப்போம். ஓகேவா? ஸோ அதே இதுலயே வந்து அட்ரஸ்ல உங்களுக்கு சென்ட் பண்ணி எங்களோட டீம் மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுவாங்க வாட்ஸ்அப்ல. ஸோ அடுத்த புக் வந்து நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அதை ரிசீவ் பண்ணிக்கலாம். எப்படி ஃபர்ஸ்ட் கொரியரை ரிசீவ் பண்ணீங்களோ அடுத்த கொரியரை அதே மாதிரி ரிசீவ் பண்ணிக்கலாம். நோ டெலிவரி சார்ஜஸ். சரியா? ஸோ இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், இவிஎஸ் இந்த 5 சப்ஜெக்ட் உள்ள கொஸ்டினும் வந்துடும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது பைலிங்குவல் தான். தமிழும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியமும் இருக்கும். நீங்க எந்த மீடியமா இருந்தா கூட இந்த புக்கை யூஸ் பண்ணிக்கலாம். பைலிங்குவல்ல தான் இருக்கு. உங்களுக்கு அந்த கஷ்டமே நாங்க குடுக்கல. சப்போஸ் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு இங்கிலீஷ் ஈஸியா இருக்கு, இல்ல தமிழ் தான் ஈஸியா இருக்கு. நெறைய பேர் வந்து ரொம்ப டிஃபிகல்டீஸா பேசும்போதே என்கிட்ட சொன்னீங்க. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த புக்க வந்து பைலிங்குவல்ல தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது ஈஸியா தான் இருக்கும். ஸோ, நான் தெளிவா சொல்ல வேண்டியது என்ன அப்டின்னா, டெட் பேப்பர் 1 கேண்டிடேட் நல்லா தெளிவா பாருங்க. ஓகேவா? ஸோ வந்து பேப்பர் 1 கேண்டிடேட் நீங்க இப்பதான் எக்ஸாம்ல அப்ளிகபிள் ஆக போறீங்க. இது வரைக்கும் நான் பாஸ் பண்ணல. இந்த எக்ஸாம் கண்டிப்பா நான் பாஸ் பண்ணி தான் ஆகணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க, ஸோ எல்லாருக்குமே நான் தெளிவா பதிவு பண்றேன். இந்த புக்க கையில வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். கையில வச்சுக்கிட்டு அடுத்தது உங்க ஸ்டடீஸ் ஆரம்பிங்க. கண்டிப்பா எல்லாமே சக்சஸ்ல தான் முடியும். ஸோ இந்த புக்கோட வேல்யூ அந்த மாரி இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வாங்குன எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எது நோக்கி நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சோமோ, ஸோ நம்ம வந்து அத நோக்கி நம்ம வந்து சக்சஸ வந்து போவோம் அப்படின்றது. அதனால நீங்க வந்து பிரிப்பேர் பண்ற எல்லா கேண்டிடேட்க்குமே நான் சொல்றேன். அதே மாரி ஸோ உங்களுக்கு இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னா, ஃபோன் நம்பர் நான் டீட்டெயிலா நான் இங்கேயே குடுத்துருக்கேன். இல்ல டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் நம்பர் குடுக்குறேன். ஸோ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி ஆர்டர பிளேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கே ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணா. ஸோ முன்பதிவு முதல்ல செஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் புக் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு உங்களோட ஸ்டடீஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் ரொம்ப இல்ல. டைமு ஸோ ஷார்ட்டா தான் இருக்கு நம்மளுக்கு டைமு. இந்த லீவு அதுக்கப்புறம் ஜூன் மாசம் திரும்பி ஸ்கூல் வந்துரும். ஜூலை மாதத்துல வந்து உங்களுக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டியூரேஷன் வந்து படிக்கிற டியூரேஷன் கம்மி தான். ஸோ இந்த கம்மியான டியூரேஷன்ல வந்து இப்ப கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸ்டார்ட் பண்ணலனா கூட இப்ப கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. லீவ் டேஸ் வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ பாஸ் பண்ணியே ஆகணும். ஏன் அப்டின்னா, இந்த டெட் எக்ஸாம்ல கண்டிப்பா இந்த டெட் எக்ஸாம்லயே பாஸ் பண்ணிடுங்க. ஏன்னா கரண்ட் சிலபஸ் இதுதான். அடுத்த எக்ஸாம்லாம் போனோம்னா, புக் மாறிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது நம்ப. ரொம்ப கஷ்டம். அடுத்த வருஷம் தான் போனோம்னா. இந்த வருஷமே நான் எல்லாருக்குமே சொல்றேன். நார்மல் டெட் எழுதுற கேண்டிடேட்ஸ்க்கும் சொல்றேன். எல்லாருக்குமே சொல்றேன். இந்த எக்ஸாம்லயே பாஸ் பண்ணிடுங்க. லாஸ்ட் சான்ஸ் நெனச்சு பாஸ் பண்ணுங்க. அடுத்த சான்ஸ் வரும். அடுத்தது வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே போகாதீங்க. இதுதான் நம்மளுக்கு கடைசியா கடவுள் கொடுத்த சான்ஸ் இதுதான் அப்படின்ற மாரி கடைசி சான்ஸ்ன்னு நெனச்சு பண்ணுங்க. ஸோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் வரும். ஸோ இதே ஃபோன் நம்பருக்கு உங்களோட ஆர்டர பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 போட்டிருக்கோம். இந்த 1200 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 புக்குக்குமே சேர்த்து தான். ஓகேவா? ஸோ டெலிவரி சார்ஜ் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் புக் நான் தெளிவா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் புக் உங்களுக்கு வரும். அடுத்த 10 டேஸ் கழிச்சு இந்த ஆரஞ்சு கலர் புக் உங்களுக்கு வந்துரும். இத படிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த புக் உங்க கையில வரும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகேவா? ஸோ இந்த டெட் பேப்பர் 1 கேண்டிடேட்க்கு ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நான் அப்புறமா சொல்றேன். நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ இத தான் இப்போ நான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டாக் வந்து எல்லாமே நான் இறக்கிட்டேன் இப்போ. ஸோ ப்ளூ கலர் புக்கு உங்களுக்கு வந்துரும். ஸோ தெளிவா நான் சொல்றேன். 13 செட் இருக்கும். 2மே சேர்த்து. ஒரு செட்டுல 6 செட் இருக்கும். ஒரு புக்ல இன்னொரு புக்ல 7 செட் இருக்கும். வித் ஆன்சர் கீயோட தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரொம்பவே ஈஸியா இருக்கும். கையில வச்சுட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. பிராக்டிஸ் தான் இது. முழுக்க முழுக்க நீங்க எவ்வளோ பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்களோ, லாஸ்ட் டைம்ல இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் குடுக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து பேப்பர் 1 கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா, நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க ஆர்டர். ஃபர்தரா பேப்பர் 1 கேண்டிடேட்க்கு யூடியூப்ல ஃபர்தரா உங்களுக்கு டிப்ஸ் எல்லாமே நான் போடுறேன். இனிமேல் யூடியூப்ல டெய்லியும் நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ கவலைப்படாதீங்க. இந்த டெட் பாஸ் ஆயிடுவீங்க. ஸோ அத தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்துக்குமே நம்மளோட மெஸ்மரிஸ் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து நம்ம குடுத்துட்டே இருக்கோம் கிளாஸ். ஸோ உங்களுக்கு பேப்பர் 1 ஆன்லைன் கிளாஸ் தேவைப்படுது.
ஸோ நம்ம பேப்பர் 1க்கும் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம், பேப்பர் 2க்கும் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ ஆன்லைன் கிளாஸ்ல நீங்க யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்லைட்ல வந்து நம்பர் குடுத்துருக்கேன்ல, இதே நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம் ஆப்ல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெக்கார்டிங் கிளாஸ் தான். அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அந்த கால்ல வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ நீங்க பேப்பர் 1, பேப்பர் 2 கேண்டிடேட் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, கிளாஸு பிளஸ் டெஸ்ட் 2மே வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ வந்து இதே நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இந்த வீடியோல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா, கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்தரா அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 கேண்டிடேட்க்கு கண்டிப்பா என்னால முடிஞ்ச கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் தரேன். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி அனலைஸ் பண்ணணுன்றத நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். பிளஸ் எப்படி படிக்கணும், டிப்ஸ் எந்த மாரியெல்லாம் கேட்பாங்கன்னு டிப்ஸ் சொல்றேன். ஸோ சம்ஸ் கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ சயின்ஸு, இங்கிலீஷ் எல்லாமே நம்பளோட அகாடமி மூலியமா உங்களுக்கு நாங்க சொல்லி தரோம். கவலைப்படாதீங்க. இந்த எக்ஸாம்ல கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். இந்த ஜூலை மந்த் வரப்போற எக்ஸாம்ல. ஸோ நார்மல் டெட் கேண்டிடேட்டா இருங்க, இல்ல வந்து ஸ்பெஷல் டெட் கேண்டிடேட்டா இருங்க. ஸோ 2 பேருமே நான் சொல்றேன் நார்மலா. ஸோ நீங்க வந்து எதுக்காக முதல்ல வந்து நம்ம படிச்சோம்? ஸோ டீச்சருக்காக நம்ம படிச்சோம், கவர்மெண்ட் ஜாப்க்காக. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து பாஸ் பண்ணிடலாம். கவலைப்படாதீங்க. இந்த டெட் எக்ஸாம் தான் லாஸ்ட்ன்னு நெனச்சு படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்கள பார்க்குறேன். ஸோ ஃபர்தரா இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.